ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா பிஆர்டிசி பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்டிசிங்கிற பஸ்ஸை பார்க்க முடியும். ஸோ இதுக்கான பஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பிஆர்டிசியோட கவர்மெண்ட் வெப்சைட்லேயோ இல்லை மற்றதுலையோ போய் அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம புக் பண்ண முடியாது. நம்ம டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போய் நம்ம லோக்கலில் இருக்க பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாப்புக்கோ இல்லைனா மற்ற பஸ் ஸ்டாண்டில் இருக்கோ பிஆர்டிசியோட புக்கிங் சென்டர்லேயே தான் நம்ம புக் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறையா வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் புக் பண்ணவே முடியாது. எப்போ பார்த்தீங்கன்னாலும் அன்அவைலபிள்னு காமிக்கும், இல்லைனா சர்வர் ஃபெயிலுங்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் நம்ம எப்படி ஆன்லைனில் பிஆர்டிசியோட பஸ் டிக்கெட்டை ப்ராப்பராக புக் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக நீங்கள் பிஆர்டிசி யூஸ் பண்ணுறீங்க மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் போங்க. நீங்கள் ப்ரௌசர்லேருந்து பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக busindia.com அப்படின்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஆப்பாக வேணும்னா கூட பஸ் இண்டியா அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2.6 தான் ரேட்டிங்கே இருக்குது. பட் ஆனால் இந்த பிஆர்டிசி புக்கிங்க்கு இப்போ வரைக்கும் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பஸ் இண்டியா மட்டும்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே அலங்கோலமாக நிற்கிது. ஸோ இந்த லெஃப்ட் சைட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுன்னு போட்டு ஒரு சின்னதாக ஒரு லோகோ ஒன்று இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்கள்கிட்ட டேரெக்டாக செலக்ட்டு ரவுண்ட் ட்ரிப் அப்படின்ட்டு மேலே 2 இது இருக்கும். ஒன் வே ரவுண்ட் ட்ரிப்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன் வேல வச்சுக்கிட்டு செலக்ட் சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காரைக்கால் அப்படின்ட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ நான் காரைக்கால்லேருந்து சென்னை போகணும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர்டிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் இதிலலாம் ஆடில் காமிப்பாங்க பிஆர்டிசி பஸ்ஸுக்கான புக்கிங் ரெட் பஸ்லேயே பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் ரெட் பஸ்லலாம் நீங்கள் பிஆர்டிசி புக்கிங் பண்ண முடியாது. ஸோ இப்போ வரைக்கும் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு தெரில. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்கால், சென்னைன்னு நீங்கள் பஸ் இண்டியாவில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பஸ் புக்கிங்லேயே நீங்கள் போயிட்டு கொடுத்துட்டு டேரெக்டாக டிபார்ச்சர் ரேட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதன்கிழமை நைட்டு, ஸோ வெட்னஸ்டே 29th நைட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக சர்ச் அப்படின்னு மட்டும் கொடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்கிறதோட கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைமு. அப்படி இல்லை சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நோ அவைலபிள் சர்வீசஸ்னு வரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்க. ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா விட்டுட்டு ஒரு 1 hour or 2 hours கழிச்சு நீங்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா டேரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு புக் பண்ணிடுங்க. ஸோ 100% இதே பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் இல்லை லேட் நைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்லி மார்னிங்கில் ஓரளவு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஈவினிங் ஒரு 4 மணிக்கிட்ட நான் ட்ரை பண்ணுறேன். மார்னிங் டைமில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பிஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா 270 ரூபி காமிக்குது. ஸோ 10 PM இங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பைபாஸில் போகுது. ஸோ 5 AM சென்னை ரீச் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ நான் 54 சீட்டுன்னு இருக்குது, அந்த சீட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ்ஸோட ஸ்ட்ரக்சராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையுமே ரேட்டு தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது அடிக்கடி டக்குன்னு புக் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 270 ரூபிக்கு சென்னைக்கு போக முடியும் இதில் ஸ்டில்லு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 21 விண்டோ பக்கம் இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் டன் மட்டும் கொடுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேலேயே பார்த்துக்கலாம், செலக்டட் சீட்டு, புக்குடு சீட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஸோ டோட்டலாகவே 3 தான் புக் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே அப்படியே ஃபுல்லாக தான் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இந்த 21W சூஸ் பண்ணிட்டு டன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் விண்டோவில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் 10 PMக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் 5 AM அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ ஓகேன்னு கன்ஃபார்ம்னா டேரெக்டாக கீழே இருக்க நெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்தவொடனே 1 பேசஞ்சர்னு காமிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே டேரெக்டாக பேசஞ்சரோட நேமை டைப் பண்ணிங்க. ஸோ பேசஞ்சர் நேம் இது நிறையா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக கூகுள் கீப்பேட்லேருந்து இங்கிலீஷில் வச்சுட்டு டைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பேசஞ்சர் நேம் நம்ம டைப் பண்ணிட்டோம், ஏஜ் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ மெயில் தான். ஸோ இமெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம இமெயில் ஐடி நம்ம டைப் பண்ண போகிறோம். டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு மொபைல், கரெக்டான மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க, எதுவும் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை மட்டும் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு மட்டும் கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது பேமெண்ட் பேஜுக்கு போகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 303 ரூபாய் இவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் பிஆர்டிசியோட புக்கிங் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா 270 ரூபா ப்ளஸ் ஒரு 20 ரூபா சம்திங் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். 290 ரூபா கிட்ட நீங்கள் இதுலேருந்து ஒரு 10 ரூபா கம்மியாக நீங்கள் லோக்கலில் போனால் புக் பண்ண முடியும். பட் ஆனால் 10 ரூபாயில் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போய் புக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக இதிலே புக் பண்ணிடலாம். ஸோ 303 ரூபா காமிக்குது. ஸோ அப்ளை கூப்பன் கோடு நான் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா ஏதோ ஒன்று காமிக்குது, BIBU. நம்மகிட்ட ஒன்றும் கூப்பன் கோடெலாம் இல்லையே. சார் நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே விட்டுடலாம். இன்கேஸ் உங்களோட கூப்பன் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் பேஜில் எல்லாமே கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பே பண்ண போகிறோம். டேரெக்டாக நான் பேங்கிறது கொடுத்துட்றேன்.
ஸோ கொடுத்தோடனே பில் டெஸ்க்கு பிஐ வேலெட்னு காமிக்குது. ஸோ நம்ம பில் டெஸ்க்கே கிளிக் பண்ணலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக யூபிஐ காமிக்குது. ஸோ யூபிஐ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட யூபிஐ ஐடியை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன்பேவோட யூபிஐ ஐடியை கொடுப்போம். ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபோன்பேயில் நம்மளோட ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அதில் யூபிஐ செட்டிங்ஸ் உள்ளார போயிட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட யூபிஐ ஐடி ஏதாவது ஒன்று பிக் பண்ணி அதில் போடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யூபிஐ ஐடி ஓகே. ஸோ நம்ம யூபிஐ ஐடி இப்போ என்ட்ரு பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் உங்கள்கிட்ட கியூஆராக வேணும், நீங்கள் வந்து வேறு ஒரு மொபைல்லேருந்து பே பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே கியூஆர்க்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஐ ஐடி இப்போ பிக் ஆகிட்டு இப்போ என்ன பண்ணுது, நம்ம வந்து அந்த பர்டிகுலர் யூபிஐயோட ஆப்புக்கு போயிட்டு அங்கே பேமெண்ட் பண்ண சொல்லுது. நம்ம ஃபோன்பேலேருந்து தான் கொடுத்தோம். ஸோ நம்ம இப்போ ஃபோன்பேக்கு போய்க்கிட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போட்டு 303 வந்து கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பேன் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். ஸோ அகைன் பே 303 கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நம்பர் கேட்குது. நம்ம வந்து யூபிஐ நம்பர் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா கனெக்டிங் செக்யூர்லின்னு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு நம்மளோட பணம் போயிட்டு ஜஸ்ட்டு டன் கொடுத்துட்டு நான் ஃபுல் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பஸ் இண்டியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவர் ஃபைனல் சம்மரின்னு போட்டு நம்மளோட டிக்கெட் வந்துட்டு ஸோ நமக்கான மெசேஜும் வந்துட்டு ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து பஸ்ஸில் ஏறுறப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மெசேஜை காமிச்சிங்கனாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர் நேம் எல்லாமே இதிலே காமிச்சிடும். இந்த பிஎன்ஆர் நம்பர் மட்டும் மோஸ்ட்லி கேட்டாலும் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா P953026ன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை காமிச்சிட்டு நீங்கள் உங்களோட போர்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எங்கே ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த வெப்சைட் எடுக்கலன்ட்டு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த பஸ் இண்டியா ஆப்பாக நீங்கள் வந்து மொபைல் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா வெப்சைட்டில் போயிட்டு பஸ் இண்டியா நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஆன்லைன் மூலயமா பிஆர்டிசியை புக் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன். நான் ரொம்ப வருஷமாக இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் மூலயமா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நான் பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா டைமிங் தான் ப்ராப்ளமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அன்அவைலபிள்னு இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா லேட் ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் டைமில் வந்து ஈவினிங்னா ஒரு 4 o'clock 5 o'clock அந்த டைமில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ டிராஃபிக் இல்லாத டைமில் வந்து சர்ச் பண்ணுங்கிறதான் சிம்பிளாக சொல்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட் ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கான பஸ் டிக்கெட் வந்து வரதை நீங்களே பார்த்தீங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆகிட்டு ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக இதை வந்து போர்டிங் டைமில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு கூட தேவையில்லை. இப்போ அந்த நேமை சொல்லிட்டு சீட் நம்பர் சொல்லிட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹோப் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். பாய்.